நல்லா நினைச்சு பாருங்க. ஆண்டவரோடு இருந்தோம்னா நிறைய எண்ணம் வெளிப்படுத்தப்படும். நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கவலைகள் இருக்கு, கலைகள் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எங்க பிரச்சனைனா நீங்களும் நானும் தூங்கிடுறோம். அந்த தூங்குவது என்பது அழகையினுடைய செயல்பாட்டு. நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு, எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு, மற்றவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே. விசுவாசத்தில் உறுதிப்படுத்து, பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ இன்னைக்கு நாம என்ன பண்றோம், தூங்கிடுறோம். எனவேதான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்து உட்காருவோம். நீங்க பாருங்க, வர ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க, சும்மா நற்செய்தியை பகிர்ந்த உடனே ஃபாதர் வந்து பிரசங்கம் வைப்பார். ஒரு சிலர் ஆர்வத்தோடு இருப்பாங்க. யாரு மாதிரி? மரியாவை போல. மரியாவை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்னொரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவ எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும், கடவுள் மட்டும்தான் இவர் என்ன பேசுறாரு, இவர் நல்லவரா என்றெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம கவலையே இல்லை, தலை சாய்த்து விடுவார்கள். பிரைஸ்லா. அப்போ இந்த வந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் ப்ரீச்சிங் டைமில் பாருங்க, மக்களினுடைய மனநிலை இது மாதிரி இருக்கு. ஒரு சிலர் ஆர்வத்தோடு இருப்பார்கள், ஒரு சிலர் பல்வேறுவற்றை மார்த்தாவை போல அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனால் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி. அதனாலதான் நான் சொன்னேன், உங்கள் பக்கத்துல உங்கள் அருகில உங்க சிங்க குகைக்கு மத்தியில ஆண்டவர் தன் தூதரை அனுப்பி கட்டி போடுவார். எப்பொழுது? இடைவிடாமல் நீங்க துதிக்கும் பொழுது, விழிப்பாய் இருக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட்.